வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஒரு ருசியான, ஆரோக்கியமான ஒரு வடைய தான் பார்க்க போறோம். இது எங்களுக்கு இன்னும் இங்க வந்து குளிர்காலம் இன்னும் குறையல. ஸோ, அதனால வந்து நான் ஈவினிங் ஸ்நாக்ஸ் என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கும்போது தான் வந்து இத செய்யலான்ட்டு தோணுச்சு. ஸோ, இது என்னதுன்னு நம்ம பார்த்துடலாம். வாழைப்பூ வடை. இதனோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். இந்த பூ பார்த்தீங்கன்னா, பேக்ட் வித் ஃபுல் ஆஃப் நியூட்ரியன்ட்ஸ், அதாவது லைக் ஃபைபர்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், அதுக்கப்புறம் விட்டமின்ஸ், அதுவும் எஸ்பெஷலி விட்டமின் பி6, விட்டமின் சி, அப்புறம் ஃபோலேட்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மினரல்ஸும் நிறைய இருக்குது. லைக் பார்த்தீங்கன்னா பொட்டாசியம், மெக்னீஷியம், அயன். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம உடலுக்கு ரொம்ப தேவையான ஒரு விஷயங்கள். நம்ம வந்து நம்ம மாத்திரையாக எடுத்துப்போம் இல்லையா ஒரு சில விஷயத்துக்காக, அதுக்கு அந்த மாதிரி எடுத்துக்காமல் இந்த மாதிரி நேச்சுரலான ஒரு ஃபுட் சோர்ஸ்லேருந்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அது இன்னமும் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது வந்து நிறைய டைஜஷனுக்கு யூஸ் ஆகுது. அதே மாதிரி பிளட் சுகர் லெவலை கம்மி பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. அதே மாதிரி இது வந்து வெயிட் லாஸ்க்கு, ஏன்னா இதில் நிறைய ஃபைபர் கண்டென்ட் இருக்கிறதுனால அது வெயிட் லாஸ்க்குமே யூஸ் ஆகுது. நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. ஹார்ட் ஹெல்த்துக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. இப்போ நான் 2 கப் வந்து கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் வந்து ஊற வச்சுருக்கேன். ஸோ அதை நசுக்கி பார்த்தோன்னா அமுங்கணும். அந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அதை வந்து நம்ம நல்லா கழுவி எடுத்துட்டு ஊற வச்சதை வந்து கொரப்பாக அரைச்சி வச்சுக்கலாம். அப்புறம் வாழைப்பூவை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதையும் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுக்கலாம். அப்புறம் இதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய், இஞ்சி, வெங்காயம், அப்புறமா வந்து பெருங்காயத்தூள், அதுக்கப்புறம் உப்பு, அப்புறம் சோம்பு வந்து போட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். நான் ஏன் இதில் கொத்தமல்லி ஆட் பண்ணிடலன்னா, வாழைப்பூவோட வடையோட ஃப்ளேவர் இன்னும் நல்லா என்ஹான்ஸ் இருக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் வந்து கொத்தமல்லி ஆட் பண்ணல. உங்களுக்கு வேணால் நீங்கள் வேணால் கொத்தமல்லி கூட ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாம் ஒரு நல்லா குயிக் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா குயிக் மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான பதத்தில் அந்த வடை ஷேப்பில் வந்து நல்லா தட்டினாலும் சரி, இல்லை ஓட்டை வடை மாதிரி செஞ்சாலும் சரி, அந்த மாதிரி போட்டுட்டு நல்லா சுட சுட இருக்கக்கூடிய எண்ணெயில் பொரித்து எடுங்களேன். அவ்வளோ சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த வடையை வந்து நீங்கள் வந்து சாப்பாடு கூட சைட் டிஷ்ஷாகவும் வச்சு சாப்பிட்லாம், இல்லை அப்படியே ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம். இது வந்து ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். இந்த வாழைப்பூ க்ளீன் பண்ணுற ப்ராசஸும் அட் த சேம் டைம் இந்த பருப்பு ஊற வைக்கிற டைம் மட்டும்தான் நமக்கு வந்து இதில். அதை தவிர்த்து மற்றது எல்லாமே ரொம்ப ஈஸி அண்ட் குயிக், ஈஸியாக செஞ்சிடலாம். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப டெலிஷியஸாகவும் இருக்கும். இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். ஆரோக்கியமாய் சமைப்போம், மகிழ்ச்சியாய் சுவைப்போம். நன்றி மக்களே.